லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு லைவ் லாட்டரி ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் லைவ் 16/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட் லைவை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டுடே ரிசல்ட்டை ரிவீல் பார்த்துட்டு என்னென்ன வின்னிங் இருக்குன்றதை பார்த்துருவோம். டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0, பி போர்டு 3, சி போர்டு 5. ஏ போர்டு எப்பயும் போல் 0 நமக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு டிக்கு. அதே மாதிரி பி போர்டும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கரெக்டாக சப் நம்பர் வந்து எடுத்திருக்கோம். அது கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வாய்ஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இதில் வந்து 0, 3 சி போர்டு மட்டும்தான் நமக்கு வந்து வந்தது 7 வந்துச்சு. நமக்கு வந்த ஒரு சி போர்டு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இப்போ ஏபிஏசிபிசியில் ஏபிஏசிபிசியில் 03 நமக்கு வந்திருக்கு. இந்த 03 வந்து நீங்கள் ஏபிஏசிபிசியை போட்டிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின் எடுத்துருந்துருக்கலாம். அதை நீங்கள் எப்படி போட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஏறின நம்பர் 03. இதில் வந்து நம்மளுக்கு ஏசியில் நம்ம காமிச்சிருந்தோம். பட் ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிறது ஏபிஏசிபிசியை அதை கன்வெர்ட் பண்ணி உங்கள் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா இப்படி ப்ளே பண்ணால் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் எப்படி ப்ளே பண்ணிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங் இப்போ பார்த்துருவோம் வாங்க. ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 எப்பயும் போல் நமக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தாங்க. 0 அதாவது 0 அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மெம்பர்ஷிப்பில் 3 இல்லை, மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. நீங்கள் ஆல் போர்டு ப்ளே பண்ணாலே ஓரளவுக்கு சூப்பராக தரமான ஒரு வின்னிங் கரெக்டாக மேட்ச் பண்ணலாம் நண்பர்களே. அதாவது எப்படின்னா சிம்பிளாகவே சொல்கிறேன், 0 நம்ம கொடுக்குற 3 போர்டில் 2 போர்டு எப்பயும் பாஸ் ஆகும். அதிகபட்சம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு போர்டாவது பாஸ் ஆகும். அதுதான், இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான ஒரு வின்னிங் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம 3 டிஜிட் ட்ரை பண்ண நம்பர் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன், அதை வாங்க பார்த்துருவோம். நம்ம 3 டிஜிட் ட்ரை பண்ண ஒரு நம்பர் அப்படின்னா அதாவது 637 இப்போ ட்ரை பண்ணோம். இந்த பேட்டர்னில் தான் உள்ளே கொண்டு வருவான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அப்படி ட்ரை பண்ணோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 263 இப்போ ட்ரை பண்ணோம். அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 031 இப்படி இந்த பேட்டர்னில் நம்ம ட்ரை பண்ணது இப்படி தான் நம்ம இப்படி உள்டாவாக வந்து இறங்கிருச்சு. நம்ம கொடுத்த 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் இப்போ மெம்பர்ஷிப்பில் கொடுத்த 3 டிஜிட் பாக்ஸ் என்னன்றதை வாங்க பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 631, அதாவது 631 இப்படி மேட்ச் பண்ணோம். பட் ஆனால் 35 பிசி 35 ட்ரை பண்ணோம். நம்ம வந்து அது 55 நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணோம். அதுக்கு அடுத்தாப்புல 55க்கு அடுத்தாப்புல நம்ம ஏசி கால்குலேட். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏபி 51 இப்படி உள்ளே இறங்குவோம், ஏ போர்டில் 5 உள்ளே கொண்டு வரும். அதை கான்செப்டில் தான் நம்ம 51 இப்படி கொண்டு வந்தோம், 51 கொண்டு வந்தோம். 517 அதாவது 3 டிஜிட் பாக்ஸுமே இப்படி நம்ம ட்ரை பண்ணோம். அதனால் 5 வந்து அவன் ஏ போர்டு கொண்டு வருவான் அப்படின்னு நினச்சோம். ஏ போர்டில் ஃபஸ்ட்டு சான்ஸாக தான் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் 0 கொண்டு வந்திருந்தோம். சி போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ஏ போர்டில் நினச்ச 5 சி போர்டில் கொண்டு வந்துட்டான். புதுசாக கரெக்டாக அப்படியே உள்ளே இறங்கிட்டான். அதாவது இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் 5 வரவே இல்லை. இது வந்து ஒரு புது என்ட்ரிங்க. சி போர்டில் இது வரைக்கும் 5 வரலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கு. இந்த கான்செப்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வராத ஒரு நம்பர் அப்படின்னா பி போர்டில் 6 எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர். இன்னும் என்ட்ரி கொடுக்கல. மேபி நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக சூப்பராக கவனமாக அப்ளை பண்ணுங்கள். வாங்க அடுத்து நம்ம வராத நம்பர்லாம் ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணிடலாம் நண்பர்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் கெஸ்ஸிங்கில் நாளைக்கு சந்திப்போம்.